அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி இந்தியன் எக்கானமிலிருந்து சில முக்கியமான கேள்வி பதிலை பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்திய பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிலமற்ற உழைப்பாளர்கள் தான். நிலமற்ற உழைப்பாளர்கள் தான். குத்தகை சீர்திருத்த சட்டத்தின் நோக்கம் குத்தகைதாரர்களுக்கு நில உரிமை பாதுகாப்பு அளிப்பது, நியாயமான வாரம் நிர்ணயம் செய்வது, குத்தகைதாரர்களுக்கு நிலத்தை சொந்தம் ஆக்குவது. இதில் எது சரி அப்படின்றத கேட்டிருக்காங்க. ரெண்டு மட்டும்தான் சரி. அதாவது நியாயமான வாரம் நிர்ணயம் செய்வது தான் இதில் சரியானது. டங்கல் திட்டத்தின் முக்கிய வேளாண் முன்மொழிவு, டங்கல் திட்டத்தோட முக்கிய வேளாண் முன்மொழிவு என்ன அப்படின்னா, வேளாண் மானியத்தை குறைக்கிறது. வேளாண் மானியத்தை குறைக்கிறது தான். மகலனோபிஸ் மாதிரியில் கனரக தொழிற்சாலை அதோட உற்பத்தி உபயோகிக்கப்படுவது. மகலனோபிஸ் மாதிரியில் கனரக தொழிற்சாலை அதோட உற்பத்தி உபயோகிக்க பயன்படுவது என்ன அப்படின்னா, கனரக தொழிற்சாலைகளை விரிவுபடுத்த. கீழ்கண்டவற்றில் எந்த ஒன்று மட்டும் சரியாக பொருந்திருக்கு அப்படின்றத கேட்டிருக்காங்க. கூட்டுறவின் குறிக்கோள் ஒவ்வொருவரும் அனைவரும் ஒவ்வொருக்காக. இதுதான் கரெக்டாக மேட்சாக இருக்குது. கூட்டுறவோட குறிக்கோள் என்ன அப்படின்னா, ஒவ்வொருவரும் அனைவருக்காக, அனைவரும் ஒவ்வொருக்காக அப்படின்றது தான் சரியான மேட்ச். வளர வேண்டிய நாடுகளின் தொழில் வளர்ச்சியை மிக அதிகமாக பாதிக்கும் காரணம் என்ன? வளர வேண்டிய நாடுகளுடைய தொழில் வளர்ச்சியை மிக அதிகமாக பாதிக்கக்கூடிய காரணி என்ன அப்படின்னா, பொருளாதார சூழ்நிலை தான். எக்கனாமிக்கல் சிச்சுவேஷன் தான் பொருளாதார சூழ்நிலை. சட்டமுறை கூட்டம் அப்படின்றது ஒரு பொது நிறுவனத்தின் வாழ்நாளில் ஒரு முறை நடத்தப்படுவது. ஒரு பொது நிறுவனத்தின் வாழ்நாளில் ஒரு வாட்டி நடத்துறது தான் சட்டமுறை கூட்டம் அப்படின்றது. செலவிடை இயன்ற வருமானம் அப்படின்னா என்ன அப்படின்னா, வரிச்செலவு போக உள்ள நிகர வருமானம் தான் செலவிட இயன்ற வருமானம். வரிச்செலவு போக உள்ள நிகர வருமானம் தான். தனியார் மயமாக்கலை ஊக்குவிக்க சமீபத்தில் மத்திய அரசு முடிவு செய்யப்பட்ட துறை என்ன? காப்பீட்டுத்துறை. பசுமை புரட்சியின் வெற்றிக்கு என்ன காரணம்? பசுமை புரட்சியோட வெற்றிக்கு என்ன காரணம் அப்படின்னா, நீர்ப்பாசன வசதிகள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆய்க. கூட்டாமை ஆவணத்தின்படி இந்த கூட்டாளியின் சட்டப்படி வாரிசான ஏ என்பவரை பொது கூட்டாளியாக அல்லது நபராக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. காரணம், ஏ என்பவர் புத்தி சுவாதீனம் இல்லாதவர். இதில் எது சரி அப்படின்றத கேட்டிருக்காங்க. கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. கூற்று சரி, காரணம் தவறு. மறு ஏற்றுமதி வியாபாரம் அப்படின்றது என்ன அப்படின்னா, இறக்குமதிக்கு பின் ஏற்றுமதி வியாபாரம். இந்திய வேளாண்மை தொழிலாளர்களின் முதன்மையான பொருளாதார பிரச்சனை என்ன அப்படின்னா, அதிக அளவிலான கடன் சுமை தான். கடன் சுமை அதிகமாக இருக்கிறது தான் காரணம். விற்பனை உருவாக்குவது உடைமை பயன்பாடு. விவசாய விலைக்குழு எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? விவசாய விலைக்குழு எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா 1965.